எதிர்கட்சியாக நாமளும் இருந்திருக்கோம். எதிர்கட்சிகள் அப்படின்னு ஒன்று ஒரு ஜனநாயகத்தில் ரொம்ப அவசியம். போராட்டம் அப்படிங்கிறதும் ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதுக்கு ஒரு தரம் இருக்குது. அந்த தரத்துலேருந்து இப்போ ரொம்ப கீழிறங்கி நியூ லோ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். அது தவிர போராட்டம் அப்படிங்கிற விஷயத்தையுமே ரொம்ப அசிங்கமான ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ டீப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோட கை ஓங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை பற்றி நான் விவரமாக இன்னொரு வாட்டி பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு என்னோடய ஆதங்கம் தான். ஏன்னா இதில் நம்ம ஆட்களே என்னெல்லாமோ எழுதுகிறாங்க. ஏதோ ஒன்று அமித்ஷா தர்மேந்திர பிரதானை பார்த்து பொறாமப்படுறாரு. என்ன லூசுத்தனமான விஷயம் இதெல்லாம். என்னத்தையோ மனசில் தோன்றதெல்லாம் எழுதி வாந்தி எடுத்து வைக்கிறதா சோஷியல் மீடியாவில். இப்போது போராட்டம் கல்வித்துறையை பற்றினது அப்படின்னாக்கா அது அவங்க எழுப்பின கோஷங்களில் எதிரொலிச்சிருக்கணும் இல்லையா? அப்படி எதுவுமே நமக்கு காண கிடைக்கல. ஒரு ஆளை குறி வச்சு அவர் அந்த இடத்துல நகர்த்திட்டா அவங்க சொல்கிறபடியே விஷயங்களை சாதிச்சுக்க முடியும்னு நம்புகிறாங்களா? ஒரு தர்மேந்திர பிரதான் போனால் 1000 தர்மேந்திர பிரதான்கள் இந்த கட்சியில் இருக்காங்க. நடக்கிறது மோதியோட ஆட்சி. அதில் இந்த மாதிரியெல்லாம் ப்ரெஷர் கொடுத்து அசிங்கமாக மேனிப்புலேட் பண்ணி எல்லா விஷயத்தையும் மேன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க மொத்த இதையுமே. இப்போது வாங்சுக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த போராட்டத்து மூலமாக. அந்த போராட்டக்காரங்க என்னென்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க, எப்படி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த வீடியோஸ் அது மாதிரியெல்லாம் எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி எவ்வளோ கீழ்த்தரமான செய்கைகள்லாம் அதில். செத்தே போல் ஆனால் செத்துட்டாங்கன்னு ஒரு பொண்ணு படத்தையெல்லாம் போட்டு காட்டுறாங்கல்ல, அப்படி அது நடக்கவே இல்லை. போய் அது 100% போய். நம்ம ஃபேக்ட் செக் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து சுறுசுறுப்பாக செய்யணும். ரெண்டாவது, கல்வித்துறை சம்மந்தமாக நம்மளுக்கு டீம் இருக்குது, பெண்கள் அமைப்பு இருக்குது, இளைஞர் அணி இருக்குது, அதே மாதிரி அட்வொகேட்ஸ் அணி இருக்குது. அவங்க எல்லாருமே சுறுசுறுப்பாக இந்த ஒரு விஷயத்தை இப்போ எடுத்துட்டு நல்ல யோஜனைகளை வாங்கி கூட்டமாக நம்ம கூட்டு முயற்சியாக தரமான பதிலடி சோஷியல் மீடியாவில் வைக்க வேண்டியது அவசியமாகுது. இந்த அசிங்கமாக எழுதுகிறவங்க, அதுமே ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுறவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க இதையும் யோசித்து செய்யணும். இந்த போராட்டத்தை பற்றி அவங்க ஜெயிக்கலை. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு கிடையாது. 1000 தர்மேந்திர பிரதான்களை இந்த கட்சி உருவாக்கி இருக்கு, இனிமேலும் உருவாக்கும். அவங்களுக்கு குறி இவர் இல்லை, ஆனால் இது ஒரு ஜோடனை. அவங்களால வெளியே ஓப்பனாக நீங்கள் உங்களுடைய ஹிஸ்ட்ரியை வென்றெடுக்கக்கூடாது. மறுசீரமைப்பு எதுவுமே இந்த செக்டாரில் நடக்கக்கூடாது. சுதந்திரம் வாங்கின நாளையிலேருந்து எப்படி இருந்ததோ அப்படியே தான் இது இருக்கணும். மாறுபட்டு ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த ரிஃபார்ம்ஸ் அண்ட் இட் வாஸ் நெவர் அபவுட் தட் சிங்கிள் பர்சன். பட் அவங்களால ஓப்பனாக ஏன் முகலாய பேரரசு பற்றி இந்த மாதிரியான நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க, ஏன் ஹிந்து தர்மத்தோட நல்ல விஷயங்களை வெளியில் கொண்டு வரீங்க அப்படின்னு ஓப்பனாக கேட்க முடியாது இல்லையா? அதனால்தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கு. நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த நடுநிலை அப்படின்னு இருக்கிற ஹிந்துக்கள் தயவு செய்து யோசிக்கணும். நன்றி.